காந்தி நினைவு தின நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் நடத்த மறுப்பது ஏன் என தமிழக அரசுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், வணக்கம். காந்தி நினைவு தின நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் நடத்த மறுப்பது தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்ன? இந்த விவகாரம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவின் அடிப்படையில் காந்தி மண்டபம் சென்னை கிண்டி தேசிய உயிரியல் பூங்காவை ஒட்டி பரந்த நிலப்பரப்பில் 1956ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட நினைவு சின்னமாகும். காந்தி நினைவு நிகழ்வுகளை அவரது பிறந்த நாள் மற்றும் உயிர் தியாக தினத்தை எழும்பூர் நகர அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவது ஏதேனும் அர்த்தம் உள்ளதா? தேச பிதாவுக்கு உரிய மரியாதை செலுத்தவும் அத்தகைய நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் தகுந்த முறையில் நடத்தவும் முதலமைச்சருடன் நான் பலமுறை விடுத்த கோரிக்கைகள் பிடிவாதமான மறுப்பை சந்தித்தன. காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார். ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இன்று காலை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் தேசப்பிதா காந்திக்கு நினைவு தினத்தில் அங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் என்பதை மையப்படுத்தி இந்த எக்ஸ் தளத்தில் தனது கருத்தை தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி பதிவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.